ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கூட்டணி ஆட்சி மற்றும் அதிகார பகிர்வு என்ற கோரிக்கையை திமுகவிடம் தமிழக காங்கிரஸ் கட்சி முன்வைத்துள்ளது. அதற்கு வாய்ப்பே இல்லை என முதல்வர் ஸ்டாலின் கைவிரித்து விட்டார். ஆனாலும் கூட்டணி ஆட்சிக்கு திமுக சம்மதிக்கவில்லை என்றால் தவிகவுடன் கூட்டணி அமைக்கலாம் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகிய இருவரும் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் திமுக அரசை இருவரும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றனர். அதிருப்தியடைந்த திமுக மேலிடம் அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வருகிறது. நடவடிக்கை எடுத்தால்தான் வரும் 22ஆம் தேதிக்கு பிறகு காங்கிரஸ் ஐவர் குழுவிடம் பேச்சு நடத்த சம்மதிப்போம் என தன் தூதர் வாயிலாக தமிழக காங்கிரசின் மூத்த தலைவர் ஒருவரிடம் கூறியுள்ளார். மேலும் அவரிடம் காங்கிரஸில் என்ன நடக்கிறது, ஒன்றுமே புரியவில்லை. தொகுதி பங்கீடு தொடர்பாக நான் சொல்லி அனுப்பிய தகவல் ராகுல் கவனத்திற்கு போனதா என்பதும் தெரியவில்லை. ராகுல், கார்கே, வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் ஆகியோரிடம் நீங்கள் தான் பேசி பதில் பெற்றுத் தர வேண்டும் என முதல்வர் கூறியதாக தெரிகிறது. அந்த மூத்த தலைவரும் டெல்லி மேலிட தலைவர்களிடம் முதல்வர் ஸ்டாலின் சொன்ன தகவல்களை எடுத்து கூறியுள்ளார். அதற்கு கிரீஷ் சோடங்கர் மட்டுமே கவனத்தில் கொள்வதாக பதிலளித்திருக்கிறார். ராகுல், கார்கே, வேணுகோபால் ஆகியோர் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதனால் காங்கிரஸ் தலைமை மீது கடுமையான கோபத்தில் திமுக இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை நீடிக்க வைக்க காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கே வாயிலாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை முயற்சித்து வருகிறார். அவரும் தமிழக காங்கிரஸ் துணைத் தலைவர் சொர்ணா சீதாராமனும் பெங்களூருவில் கார்கேவை சந்தித்து பேசினர். அப்போது செல்வ பெருந்தகையிடம் கார்கே கூறியதாவது: திமுக காங்கிரஸ் கூட்டணியை உருவாக்கியது சோனியா என்பதால் அவரிடம் முதல்வர் ஸ்டாலின் பேசினால்தான் பிரச்சனை தீரும். நானும் சோனியாவிடம் பேசுகிறேன். பார்லிமென்டில் காங்கிரஸ் கொறடாவாக மாணிக்கம் தாகூர் இருப்பதால் நடவடிக்கை எடுக்க முடியாது. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்க என்னால் முயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறேன் என்று அவர் கூறியதாக தெரிகிறது. திமுக இவ்வளவு வலியுறுத்தியும் அவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க காங்கிரஸ் மறுத்துள்ளது. இதற்கு எப்படி பதிலடி தரலாம் என திமுக யோசித்து வருகிறது.